ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா தூங்கி எழுந்து முடிச்சு ஒரு மாதிரி உட்காந்துருக்கு, என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. மணி பொழுதாகல எங்கள் ஐயா கோயிலில் 10 நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி டே 1. இன்றைக்கி வந்து கொடியேற்றம்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொடி ஏறுது. ஸோ அதனால் இங்கேருந்து நான், அப்பா, அப்பா எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறோம். மணி பார்த்திங்கன்னா 5 ஆச்சு. ஸோ அங்கேருந்து நான் கொடியேற்றிட்டு பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி இன்றைக்கி நான் எப்படி நான் டூரிஷனில் நான் திருப்பி ஈவினிங் வர கோயிலுக்கு வரணும். அதை நான் எப்படி நான் பண்ணுறேன்னு த டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போகிறீங்க. அது வந்து இந்த 10 நாளும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி நான் போயிட்டு வரேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஜிம்முக்கு போய் 3 மாதம் ஆச்சு, மசிலே இல்லை. வாங்க போய் பல் தேய்ப்போம். ஃபைனலாக காலையில் ப்ரஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். போயிட்டு கிளம்பிட்டு குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஸோ ஃபைனலாக கிளம்பியாச்சு கோயிலுக்கு. ஆல்ரெடி டைம் வேறு ரொம்ப ஆகிடுச்சு. ஸோ வெளியில் வேறு எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த வீடியோலாம் நான் அப்படியே காட்டுறேன். ஸோ நீங்களே என் கூட ட்ராவல் பண்ணி கொடியேற்றத்தை பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ ஊருக்கு போயிட்டு வந்த ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம இப்போ வந்து ரொம்ப பெரிய ட்ராவலாக இல்லை, மல்லிப்பூ நகர் ஐயா கோயிலுக்கு போகிறோம். 10 நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆச்சு காலைல சொன்ன மாதிரி. ஸோ அதான் கொடியேற்றம். ஸோ அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ ஹாய் மக்களே, ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்தோடனே பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, போன வாரம் வரைக்கும் இந்த பொருள் இந்த இடத்துல இல்லவே கிடையாது. ஆனால் போன வாரம் மீன்ஸ் போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 நாள் தான் கேப்பு. அதுக்குள்ளே இந்த இடத்தையே அந்த ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு இந்த பொருளை என்னென்னு நான் காட்டுறேன் பாருங்களேன். செம்ம சர்ப்ரைஸ் செய்தேன் எங்களுக்கு. டடா எல்லாமே வந்துருச்சு. ராட்டணும் எல்லாமே வந்துச்சு. ஏன்னா போன திருவிழாவுக்கு ராட்டினம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த திருவிழாவுக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் போன ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஆனால் பட் ராட்டினம் எல்லாமே வந்துச்சு. ஃபுல் ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த 10 நாள் திருவிழாவும். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. இருங்க, நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இங்கே தான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து இதுதான் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்தா கால் கழுவும். இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி அறையில் இருக்க ஐயா கிட்டே போயிட்டு பெரம்பும் அவரோட கொடையும் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆல்ரெடி ஒரு நிர்வாகிகள் இருக்க ஒரு 4-5 பேர் வந்து அந்த கொடியை வச்சு உள்ளே வச்சு பிடிச்சிட்ருப்பாங்க. இப்போ ஐயா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கொடையும் அந்த பெரமையும் வந்து உள்ளே அந்த பள்ளி அறையில் வந்து ஒரு 11 சுற்றுவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. கொடையும் பெரமும் வச்சு அந்த கொடியும் எடுத்துகிட்டு வருவாங்க வெளியில். பள்ளி அறையில் 11 சுற்றி முடித்தோடனே கொடியை வந்து எல்லோரும் சேர்ந்து வெளியில் கொண்டு வருவாங்க. வெளியில் கொண்டு வந்து
வெளியில் கோயிலை சுற்றி ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கொடியை வந்து உள்ளே கொண்டு வந்து கொடி மரத்துக்கிட்ட வச்சு கொடி மரத்துலேருந்து ஒரு 11 சுற்றுவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கொடியை வந்து கொடி மரத்தில் கட்டி கொடியை ஏற்றுவாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ கோவிலுக்கு வெளியில் வந்து கோவிலை சுற்றி ஒரு சுற்றி இதுக்கப்புறம் ஐயா கோயிலுக்குள்ளே வந்து கொடியை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இனி டேரெக்டாக வந்து கொடி மரத்துக்கிட்ட போயிட்டு கொடி மரத்தில் வந்து ஒரு 11 சுற்றுவாங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கொடி ஏற்ற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொடி வந்து நல்லபடியாக சூப்பராக ஏறிச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடி மரத்தை சுற்றி இந்த புல் மாதிரி சுற்றி வைப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயம். ஸோ ஃபைனலாக கொடியேற்ற நல்லபடியாக முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் நிறையா இருக்குது. அவங்க கொடியை சுற்றி என்னெல்லாமோ வச்சு இது பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் போகணும். ஆல்ரெடி இப்போவே மணி 7:15 ஆகிடுச்சு. ஸோ நானும் அப்போது இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். அம்மாவும் அக்காவும் வந்து எங்கள் அண்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நானும் அப்பாவும் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கேருந்து நான் ஆஃபீஸ் கிளம்பி ஓடணும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சா. அப்போ ட்ரெயினை பிடிச்சா மட்டும் தான் சீக்கிரமாக டைமுக்கு நான் போக முடியும். ஸோ அதனால் நானும் அப்பாவும் கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நான் நல்லா பண்ணுறேன்னு பார்க்கலாம். காலையிலேயே மெட்ரோவில் செம கூட்டம், நிற்க முடியாத அளவுக்கு செம கூட்டம் இருந்துச்சு. மெட்ரோவில் வந்து இறங்கி இந்த படிக்கட்டு ஏறுறதுக்குள்ளே எவ்வா ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோரை தாண்டி செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். இட்ஸ் டூ டிஃபிகல்ட். காலையிலேயே அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் செம்ம கூட்டங்க.
ஒரு ட்ரெயினுக்கு குறைஞ்சது 10,000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு செம்ம கூட்டம். டெய்லியும் நான் இப்படி தான் ட்ராவல் பண்ணுறேன். ஃபைனலாக நம்மளுக்கு சீட்டு கிடச்சாச்சு, ட்ரெயினில் ஏறியாச்சு. இனி டேரெக்டாக ஆஃபீஸுக்கு தான். 10 hours later. ஸோ ஹாய் மக்களே, காலையில் பார்த்துருப்பீங்க. காலையில் போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வந்து அதெல்லாம் போகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்துருக்க முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் எடுக்க முடியல என்னால். ஸோ ஃபைனலாக ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கோயிலுக்குமே வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தோன்னா 8:30 ஆகிடுச்சு. இருங்க, நான் உங்களுக்கு பேக் கேமரா நான் காட்டுறேன் பாருங்க. அங்கே ராட்டினெல்லாம் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். வாழ வேண்டும். அடுத்து ஆகமத்தை முறைகளை கொண்டு கடினமாக செய்தால் கடினங்களை வெற்றி பெற முடியாது என்று நமக்கு. எங்கே பூஜா போயிட்டுருக்க? இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கலக்குறேன். ஃபஸ்ட் டே திருவிழாவா? ஃபஸ்ட் டே திருவிழா எப்படி போகுது? எப்படி இருக்கு? இப்போதான் கோயிலுக்கு நல்லா தான். காலையில் வரலையா? சத்தமாக பேசுது. இப்போ பின்னாடி மைக் வேற கேட்காது. 10 நாள் ஜாலியா இந்த மாதிரி அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு கிளம்பி இப்போ எங்க சாப்பிட தானே போற? காலையில் என்னென்னா வெயில் போலன்னு பொழக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா பனி பயங்கரமாக கொட்டுதுங்க. அங்கே பாருங்களேன், அந்த லைட்டில் ஷேட்ஸ் எப்படி அந்த பனி பெய்கிற அந்த ஷேட்ஸ் தெரியுது. ஆனால் அந்த நைட் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. முதல் நாள் திருவிழா நல்லபடியாக சூப்பராக முடிஞ்சிச்சு. நம்ம வீடியோவும் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 10 நாளும் வீடியோ போடணுன்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 10 நாள் திருவிழா டைமில் வந்து இதுதான் என்னோடய டே ரொட்டீனாக இருக்கும். காலையில் எழுந்து ஆஃபீஸ் போகிறது, போயிட்டு வந்த உடனே அப்படியே கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அங்கே திருவிழாலாம் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு ஒரு மணி. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சு. மணி 10:38 ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் 10 நாளுமும் இருக்கும். அது மாதிரி ஒரு மிடில் ஒரு 2 திருவிழா மட்டும் நைட்டு 12-1 மணிக்கிட்ட ஆகிடும். நாங்கள் வீட்டுக்கு வந்து 2 ஆகிடும். அந்த அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போகும். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த 10 நாளுமே கண்டினியூவாக நான் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தட்டா பை பை see you. நீங்களும் இந்த 10 நாள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பிளெஸிங்ஸை வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, தட்டா பை பை see you. பாய்.